நம்ம ரெகுலரான ஃபுட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் இல்லை ரசம் இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு ப்ரோட்டீன் கிடையாது. ஸோ நிறைய பயறு வகைகளையோ இல்லை வந்து முட்டை இல்லை வந்து அசைவ உணவுகள் இதெல்லாம் நம்ம அடிக்கடி எடுத்துக்கல அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து கிடைக்காது. இதான் வந்து டீலோமியர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல பித்தத்தை குறைக்கிறதுக்கான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கப்படுத்திக்கிறது நல்லது. டேண்ட்ரஃப் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய டவல், சீப்பு, பில்லோ கவர் இதெல்லாம் ப்ராப்பராக வந்து நீங்கள் ஹைஜீனிக்காக வந்து யூஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளில் நிரந்தர தீர்வு வந்து கிடைக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயருப்பா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். காலேஜ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு 18 வயது தான் டாக்டர் ஆகுது. ஸோ முடி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டே போகுது. முன் நெற்றியில் வந்து வழுக்க விழுந்துருமோங்கிற பயம் இருக்குது. முடி நிறைய கொட்டுது. தலையில் டேண்ட்ரஃபும் வந்து 2-3 வருஷமாகவே வந்து இருக்குது. என்னோடய அப்பாவுக்கெலாம் 50 வயசுக்கு மேலே தான் வழுக்க வந்தது. எங்கள் ஃபேமிலியில் இருக்குது. ஆனால் எனக்கு 18 வயசுலேயே இந்த முன்னெற்றியில் வந்து வழுக்க வருது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்? எப்படி இதை சரி செய்யலாம்? இப்படி நிறைய இப்போது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து வராங்க. அதுவும் ஆண்களுக்கு இந்த பிரச்சனை வந்து நிறையவே இருக்குது. எதனால் இப்படி உண்டாகுது? இதை எப்படி ஆரம்ப கட்டத்திலே நம்ம வந்து சரி செய்கிறது? அதை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். முன்னெற்றி வழுக்கை, அதாவது ரெசிடி ஹேர்லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எதனால் உண்டாகுது அப்படின்னா, மரபணுவாக நம்ம அப்பாவுக்கோ இல்லை தாத்தாவுக்கோ இல்லை மாமாவுக்கோ முன்னெற்றியில் வந்து வழுக்கை இருந்தது அப்படின்னா அவங்க பாடியில் டிஹெச்டி அப்படிங்கிற டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான்னு சொல்லுவோம். இந்த ஹார்மோனோட அளவு அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் அது அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் டாக்டர், அப்பாக்கெல்லாம் 50 வயசு தானே ஆகுது, எனக்கு எப்படி 18 வயசுலேயே இந்த சேஞ்சஸ் வருது அப்படின்னா, இப்போ எபிஜெனட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நம்மளுடைய வாழ்வியல் முறை, நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே 50 வயசில் அவங்க உடம்புல நடந்த மாற்றங்கள் இப்போ 18 வயசுலேயே நம்ம உடம்புல நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு பரம்பரையாக இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப சீக்கிரமாகவே பாதிப்பை வந்து உண்டாக்குது. ரெண்டாவது, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து இருக்கிறது, நைட்டில் லேட்டாக வந்து தூங்குறது, இன்னும் சொல்லப்போனால் நிறைய இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா நைட்டு 2 மணிக்கு தான் வந்து தூங்குறாங்க. அதே மாதிரி நைட்டில் ஹெவியான ஃபுட்டு எடுத்துக்கிறது, டைஜஷன் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனாலேயும் தூக்கம் வந்து சரியாக இருக்காது. ஸோ சரியான இரவு தூக்கம் இல்லை அப்படின்னா உங்கள் செல்கள் முதிர்ச்சி அடையக்கூடிய திறனும் வந்து அதிகமாக வந்து ஆகிடும். ஸோ அதனால் 18 வயசு பையனோட உடம்புல 40 வயசுக்கான சேஞ்சஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மூணாவதாக, புரோட்டீன் கம்மியாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது. ஸோ ஏன்னா நம்ம ரெகுலரான ஃபுட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் இல்லை ரசம் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு ப்ரோட்டீன் கிடையாது. ஸோ நிறைய பயறு வகைகளையோ இல்லை வந்து முட்டை இல்லை வந்து அசைவ உணவுகள் இதெல்லாம் நம்ம அடிக்கடி எடுத்துக்கல அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து கிடைக்காது. நம்மளுடைய முடி அப்படிங்கிறது கெரட்டின் அப்படிங்கிற ஒரு புரதத்தினால ஆனது. ஸோ ப்ரோட்டீன் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய ஃபுட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஹேர் ஃபாலும் ரொம்ப ஈஸியாகவே வந்து வரும். நாலாவதாக, நம்ம சாப்பிடக்கூடிய ஹை கலோரி ஃபுட்டு, அதே மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய சீபம் செக்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கொஞ்சம் எண்ணெய் பசை தன்மை இருக்கக்கூடிய ஒரு செக்ரேஷன் தொடர்ந்து இருந்தது அப்படின்னா அங்கே பாக்டீரியா, பூஞ்சை இதெல்லாம் வளர ஆரம்பித்து நமக்கு செபோரிக் டெர்மடைட்டிஸ்ங்கிற ஒரு கண்டிஷன் வருது. ஆனால் நாம் எல்லோரும் என்ன நினச்சிக்கிறோம், இது ஒரு டேண்ட்ரஃப்னு நினச்சிட்டு டேண்ட்ரஃபுக்கான ஷாம்பு மட்டும் வாங்கி போடுறோம். அந்த ஷாம்பு வாங்கி போட்டால் என்ன ஆகும்? 2 நாள் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். 3ஆவது நாள் அது க்ரீஸியான ஒரு மெட்டீரியலாக இல்லை வந்து தலையிலேருந்து பொடுகு மாதிரி உதிரக்கூடிய ஒரு நிலை, இந்த மாதிரியான ஒரு நிலை உருவாகிறது நம்ம சாப்பிடக்கூடிய ஹை கலோரி ஃபுட்டு, அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்கள். இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட பிஸ்கட்ஸ் வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கிறது, சிப்ஸ் வந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப காமனாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதனாலேயும் நமக்கு முடி கொட்டுதல் அதிகமாக இருக்குது. ஸோ அதே போல் டேண்ட்ரஃப் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஸோ அதில் நிறைய டெப்ரிஸ் வந்து வரும். அது நம்மளுடைய வேர்க்கால்களுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை வந்து தடுத்துரும். அதனால் தொடர்ந்து ரொம்ப நாள் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னாலும் ஸோ உங்களுக்கு ஈஸியாக முடி கொட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த காரணங்களால் தான்
உங்களுடைய முன்னெற்றியில் வழுக்கை வந்து உண்டாகுது. அதே போல் ஹேர் ஃபாலும் இருக்குது, டேண்ட்ரஃபும் இதனால தான் இருக்குது. இதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணணும்? ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் அதிக புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ உடலுக்கு தேவையான அளவு புரோட்டீன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் எடைக்கு, ஸோ இப்போ நம்ம ஒரு 60 கிலோ எடை இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு 80 கிராம் அளவுக்காவது புரோட்டீன் டெய்லியுமே வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி நம்ம வேக வச்ச பயிறு வகைகள், நாட்டுக்கோழி முட்டையோ இல்லை வந்து அசைவ உணவுகள், மீன் உணவுகள் இதெல்லாம் நம்ம அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கணும். ஸோ 2வது நம்ம உடலுக்கு தேவையான அந்த இரும்புச்சத்து, அதே மாதிரி வந்து ஃபோலிக் ஆசிட் சத்து இருக்கக்கூடிய காய்கறி கீரைகளையும் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும். ஒருவேளை உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, அந்த டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னாலே நமக்கு ரத்த ஓட்டம் சரியாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிலைகளில் வெட்பாலை தைலம் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த வெட்பாலை தைலம் அப்படிங்கிறது ஹேர் ரூட்டில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸசிவாக வந்து சீபம் செக்ரேஷன் இது எல்லாத்தையுமே வந்து குறைக்கும். அதே போல் அருகன் தைலமும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஆனாலும் கூட அதிக கலோரி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், பேக்கெட் ஃபுட்டு இது எல்லாமே நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அடுத்ததாக மெயினாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம், எனக்கு அப்பாவுக்கு 40 வயசு 50 வயசில் தான் வந்தது, எனக்கு 18 வயசு 20 வயசுலேயே வந்துருச்சு, நான் எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, மெயினாக உங்களுடைய ஏஜிங் ப்ராசஸை வந்து நம்ம குறைக்கணும். பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஏஜிங் ப்ராசஸை குறைக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம்? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து நம்ம வழக்கப்படுத்திக்கலாம். ஸோ நம்ம பாடியில் பித்தம் அதிகமாகுது, பாடி ஹீட் அதிகமாகுது அப்படின்னா பாடியில் இன்ஃப்ளமேஷன் உருவாகும். ஸோ அப்போது செல்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவே வயதான ஒரு நிலைக்கு வந்து போயிடும். நம்ம செல்கள் எப்படி முதிர்ச்சி அடையும்? செல்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏல இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ், இந்த குரோமோசோம்ஸ் வந்து ஒரு நபரோட உடம்புல 50 முறை ஒரு குரோமோசோம் வந்து பிரிவடைய ஆரம்பித்து அது முழுசுமா அதுக்கப்புறமா அழிஞ்சு போயிடும். ஆனால் ஏஜிங் ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ஒரு 20 முறையிலே வந்து அதனுடைய நீளம் வந்து குறைஞ்சு அழிஞ்சு போயிடும். இதான் வந்து டீலோமியர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல பித்தத்தை குறைக்கிறதுக்கான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கப்படுத்திக்கிறது நல்லது. அதே போல் காலையில் எழுந்த உடனே துருவின இஞ்சி அது கூட தேன் கலந்து எடுத்துக்கிறது. ஸோ இதுவும் நம்ம டிஎன்ஏ லெவலில் ஏஜிங் ப்ராசஸை வந்து குறைக்கும். ஸோ ஹேர் ஃபால் இருக்குது, எனக்கு வந்து முன்னெற்றியில் வழுக்கை இருக்குது அப்படின்னா நான் இதெல்லாம் சரி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரி பண்ணணும். நம்ம உடம்புல ஏஜிங் ப்ராசஸை நீங்கள் குறைச்சிங்கன்னா தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பெட்டராகும். ஸோ அதே போல் மதியானம் முடிஞ்சால் சுக்கு எடுத்துக்கிறது, காலையில் இஞ்சி, கடும்புகள் சுக்கு, மாலையில் கடுக்காய் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு உணவுப் பொருள் மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து நம்ம ஒரு 48 நாள் வந்து எடுத்துக்கிறோம். அதிகமாக புளிப்பு இல்லாமல் நெய், மிளகு சேர்த்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம ஹேர் ஃபால் நல்லாவே வந்து குறையும். எதனால் அப்படின்னா பொன்னாங்கண்ணி அப்படிங்கிறது நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை உடையது, உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தை வந்து குறைக்கும். அதே போல் வயதாகக்கூடிய தன்மையும் வந்து குறைக்கும். இதை வந்து ஒரு மிக முக்கியமான காயக்கற்பமாக சித்தர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா தொடர்ந்து ஒரு 48 நாள் பொன்னாங்கண்ணி கீரையை வந்து எடுத்துக்க முடியுமான்னு பாருங்கள். டாக்டர் தொடர்ந்து 48 நாள்லாம் வந்து சாத்தியம் கிடையாது. எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் எடுத்துக்கோங்க. வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் 4 நாளாவது நீங்கள் வந்து பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த முன்னெற்றி வழுக்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். அதே போல் இன்னொரு ஒரு சூப்பர் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பம்கின் சீட்ஸ், அதாவது பூசணி விதைகள். இந்த பூசணி விதைகளில் ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது. இந்த ஜிங்க் சத்து அப்படிங்கிறது நான் டிஹெச்டி அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சொன்னேன் இல்லைங்களா, டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரான். ஸோ இது வந்து அதிகரிக்கிறத வந்து குறைக்கும். ஸோ நம்ம டெஸ்டோஸ்டெரான்லேருந்து தான் இந்த டிஹெச்டிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஃபார்மேஷனை ஜிங்க் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ ஜிங்க் அதிகமாக இருக்கக்கூடிய பூசணி விதைகளை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றி வழுக்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்ப கட்டத்தில் இதற்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ இதை நம்ம முழுவதுமாக அந்த முடியெல்லாம் கொட்டின பிறகு அதுக்கான சிகிச்சைகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இந்த பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி உங்கள் பாடியில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத இந்த டெஸ்ட் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை
பண்ணி பார்த்துட்டு நான் சொன்ன இந்த உணவு முறை மாற்றங்களோட வேறு சில உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகளும் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி மருந்துகளை வந்து நம்ம எடுத்துக்கிறது, கரிசாலை கற்பம், கேஷ்ய அமிர்த கேப்சூல்ஸு, கேஷ்ய அமிர்த ரெஜுனேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சாப்பிடும்போது முன்னேற்றில் உண்டாகக்கூடிய இந்த வழுக்கையை குறைச்சிக்கலாம். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் நிறைய ஆயில்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் கூட ரிசல்ட் கிடைக்கிறது இல்லை. அதற்கு முறையான ஒரு சிகிச்சை வந்து தேவை. உங்கள் உணவு முறைகளில் மாற்றம் கொண்டு வரணும், உங்களுடைய வாழ்வியல் முறைகளில் வந்து மாற்றம் கொண்டு வரணும். டேண்ட்ரஃப் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய டவல், சீப்பு, பில்லோ கவர் இதெல்லாம் ப்ராப்பராக வந்து நீங்கள் ஹைஜீனிக்காக வந்து யூஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளில் நிரந்தர தீர்வு வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி இளைஞர்களுக்கு முன்னெற்றி வழுக்கை அப்படிங்கிறது எதனால் உண்டாகுது, டேண்ட்ரஃபும் எதனால் பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் 4ஆம் வாரம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருப்பூரிலும், 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும் சந்தித்து ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Magic Care. His wellness for her happiness.